குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்னைக்கு இது வந்து 105th லெசன். 105th லெசன் அதுதான் கிராமர் செக்ஷன், ரிவிஷன் ஆஃப் கொஸ்டின் ஃப்ரேமிங் 5 கைண்ட்ஸ். அது போட்டாலே அஞ்சு பார்க்க போகிறோம். அஞ்சுனாக்கா எஸ்ஏ விடி விசி அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ மெயின் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா சார்? பாருங்க. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் இந்த லாஸ்ட் கிளாஸ் we saw 3 சிம்பிள்ஸ் plain question பார்த்துட்டோம் எங்க இந்த லாஸ்ட் கிளாஸ். Now we are going to see present continuous, past continuous, future continuous, plain question and question. ரைட்டா? ஒவ்வொன்றா பார்ப்போம், நல்லா புரியும். அதாவது ஒரே வெர்பு தான் போடணும் இல்லை. ஒர்க்கிங், டான்ஸிங், ஈட்டிங் 1000 வெர்பு இருக்குது. திரும்ப சொல்கிறேன். அந்த 1000 அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மெயின் வெர்பு இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட் ஆஃப் மெயின் வெர்பை இது பண்ணி நீங்கள் இப்போ இது பண்ணி படிச்சிடணும். ஓகே. ஸோ ப்ரெசன்ட் பி வெர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்லாம் இது ப்ளஸ் கொஸ்டின் மார்க் போட்டுருணும். ஆர் யூ ஒர்க்கிங், நீ வேலை செய்து கொண்டு இருக்கிறாயா? ஆர் யூ டான்சிங், ஆர் யூ ஈட்டிங், ஆர் யூ குக்கிங், அந்த மாதிரி வரும். நீ வேலை செய்து கொண்டு இருக்கிறாயா. இங்கே வந்து 3rd சிங்குலர். இஸ் கலா ஆக்டிங் நவ், இப்பொழுது கலா நடித்து கொண்டு இருக்கிறாளா? கலா இப்பொழுது நடித்து கொண்டு இருக்கிறாளா? மொத்தம் சேம் தான். அது இப்பொழுது கலான்னு சொன்னாலும் ஒன்று தான், கலா இப்போது சொன்னாலும் ஒன்று தான். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு. இது வந்து பாஸ்ட் பீவர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். மூன்றுல ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், மூன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். நீங்கள் வேறு எதுவும் போட தப்பாயிடும். ஸோ ப்ரெசன்ட் இது பாஸ்ட் பீவர். ஏன்னா பாஸ்ட் கண்டிஷன் மேலே பாஸ்ட் பீவர், அதாவது வாசு வேறு. இங்கே ப்ரெசன்ட் பீவர் போட்டோம், ஆம் இஸ் ஆர். ஸோ வேர் யூ ஸ்லீப்பிங், நீ தூங்கி கொண்டு இருந்தாயா? வேர் யூ ஸ்லீப்பிங். நெக்ஸ்ட்டு வாஸ் முத்து டான்சிங், முத்து நடனமாடிக்கொண்டு இருந்தானா? முத்து நடனமாடிக்கொண்டு இருந்தானா? இது ஓவர், பாஸ்ட் கண்டிஷன் ஓவர். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வில்லு, அதாவது எஃப்ஏவி, ஃபியூச்சர் ஆக்சிலரி வெர்ப். எஃப்ஏவி ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி. நீங்கள் பி சேர்க்கணும், வெறும் பி சேர்க்கணும். பி குரூப் வெர்ப்லாம் கிடையாது, வெறும் பி. ஒன்லி பி ஷுட் பி ஆடட் ஹியர். பி ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் கொஸ்டின் மார்க் ஓவர். ஸோ பார்த்தீங்கன்னா வில் யூ பி ரைட்டிங், நீ எழுதி கொண்டு இருப்பாயா நம்ம கேள்வி கேட்குறோம். ஸோ வில் ஹி பி, அவன் 3rd வில் ஹி பி ஸ்லீப்பிங், அவன் தூங்கிக் கொண்டு இருப்பானா கேட்குறோம். அவ்வளோதான். ஸோ இது பிளைன் கொஸ்டின் முடிச்சுட்டோம். அடுத்தது 3 கொஸ்டின் வரும் இல்லையா? அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கொஸ்டின், பாஸ்ட் கண்டினியூஸ் கொஸ்டின், ஃபியூச்சர் கண்டினியூஸ் கொஸ்டின். இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் லெட் அஸ் see டீட்டெயிலி. ஓகே. ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.